ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். முன்னாடி இருந்த எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் நிறைய கேப் இருக்குன்னு தெரியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். கதைக்கு போகலாம். கௌரி ஆதிக்கு கொடுக்கும் சாப்பாட்டில் ஏதோ செய்திருப்பதை உணர்ந்து கொண்ட ஆதி அதை அவளே சாப்பிடும்படி செய்துவிட்டார். ஆனால் அந்த இடத்தில் நேத்ரா வந்து கௌரியின் சாப்பாட்டை பறித்து அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். நேத்ரா சாப்பிடுவதை கௌரி, ஆதி மற்றும் பிருத்திவி என்று அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆதி டிவி பார்ப்பது போல் ஹாலில் சென்று அமர்ந்து கொண்டார். அவன் அருகே சென்ற பிருத்திவியோ ஆதி காதருகில் சென்று மெல்லிய குரலில், மச்சான், அவன் அந்த சாப்பாட்டை ஃபுல்லா சாப்பிடுவான்னு நினைக்கிற என்று கேட்டான். ஆதியோ லேசாக சிரித்தவன், அவன் பக்கத்துல இருக்கிறது கௌரிடா, அவ என்ன பண்றான்னு தான் நானும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன் என்று கூற, பிருத்திவி புரியாமல், என்னடா சொல்ற என்று தலையை சொரிய, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு என்றான் ஆதி. இங்கு டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்த நேத்ரா அருகில் சென்ற கௌரியோ நேத்ராவிடம், நேத்ரா, நீ இந்த ஃபுட்டை ஃபுல்லா சாப்பிட்ட போறியா என்று கேட்டாள். உடனே நேத்ரா, ஏன், உனக்கு எங்க புகையுது, நான் சாப்பிடத்தான் போறேன் என்றாள். உடனே கௌரி, எனக்கு என்னவோ நீ அந்த சாப்பாட மொத்தமா சாப்பிட மாட்டேன்னு தோணுது என்றாள். உடனே பொங்கிய நேத்ரா, ஓ, உனக்கு அப்படி தோணுதா, சரி, இந்த சாப்பாடை நான் ஃபுல்லா சாப்பிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா என்றாள். உடனே கௌரி உள்ளூர சிரித்தவள், சரி என்று உடனே ஒப்புக்கொண்டாள். அவளை சற்றும் பொருட்படுத்தாத நேத்ரா சாப்பிட ஆரம்பிக்க அவள் கண்கள் கலங்கியது. தற்போது அவளால் மெல்லவும் முடியாமல் ஒழுங்கவும் இயலாமல் தடுமாறியபடி திருத்திருவென்று முழித்துக் கொண்டு இருந்தாள். அதை பார்த்த ஆதிக்கும் பிருத்திவிக்கும் சிரிப்பு வர உடனே டிவியில் சேனலை மாற்றியபடி சிரிக்க ஆரம்பித்தனர். அதே போல் நேத்ராவை பார்த்து கொண்டிருந்த கௌரியோ அவளை ஒன்றும் அறியாதவள் போல் பார்த்து, உனக்கு கிரேவி வைக்கவா, நல்லா சாப்பிடு நேத்ரா, நீ வெட்டு கட்டியிருக்க என்று கூற, நேத்ரா மனதிலோ, அடி பாவி, என் அம்மா அப்பவே சொன்னா கௌரிக்கு ஆதிய பிடிக்காதிரி, 2 பேரும் சண்டை மட்டும்தான் போடுவாங்க, ஆனா வெளியே தெரியாது, நீ உள்ள போகாத மாட்டிப்பேன்னு. ஆனா இப்பதான் புரியுது, அது சரியாதான் போச்சு, இப்போ நான் தான் நல்லா மாட்டிக்கிட்டேன் போலையே என்று மனதில் புலம்பியபடி திருத்திருவென்று முழித்து கொண்டிருந்தவளை பார்த்த கௌரியோ, ஏன் நேத்ரா கண்ணு கலங்குது, காரம் அதிகமா, எனக்குத்தான் ஆதி மாமா தட்டுல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க, ஏன் இப்படி அழுவுற என்று கேட்டவள் சற்று அவளை உற்று பார்த்துவிட்டு, ஓ, இது ஆனந்த கண்ணீரா என்று நக்கலாக கேட்டுவிட்டு அவளை பார்த்து, நீ பெட்ல ஜெயிக்கணும்னா இந்த சாப்பாட்டை சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்க, மறந்துடாத என்று கௌரி கூற, அவளை முறைத்து பார்த்த நேத்ரா தன் வாயில் இந்த சாப்பாட்டை விழுங்கியவள் கடகடவென்று அள்ளி சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனாலும் அவளால் சாப்பிட முடியாமல் முட்டிக்கொண்டு வரவும் பாதியிலேயே டைனிங் டேபிளை விட்டு எழுந்து ஓடினாள். டைனிங் டேபிளை விட்டு எழுந்து ஓடிய நேத்ராவோ வாஷ்பேஷனில் சென்று வாந்தி எடுத்தாள். தன் வாயை துடைத்து கொண்டு கௌரியை பார்த்து முறைக்க, கௌரி அவளை பார்த்து சிரித்து கொண்டே திரும்பியும் கொண்டாள். மீண்டும் அவளை பார்த்து முறைத்தவாறு, ஏ கௌரி என்று மீண்டும் கூற, தன் வயிற்றை பிடித்து கொண்டவள் வயிற்றை மீண்டும் பிரட்டி கொண்டு வர மீண்டும் மீண்டும் வாந்தி எடுத்தாள். கௌரியோ தன் விரலையும் நகத்தையும் திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு, நகம் நல்லாவே வளர்ந்திருக்கு, போய் வெட்டுவோம் என்று சலிப்பாக கூறியவள் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றாள். கௌரியின் செயலை பார்த்து கொண்டிருந்த ஆதியோ மனதிலே கௌரியை பார்த்து, நீ இந்த வீட்டுல யார வேணாலும் ஈஸியா உன் வழிக்கு கொண்டு வந்துடுவ போல, ஆனா என்கிட்ட உன் வேலையை காட்ட முடியாத கடுப்புல தான் போயிருக்கேன்னு நல்லாவே புரியுது கௌரி, உன்னை நான் நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு என்று மனதில் கூறிவிட்டு சோஃபாவில் இருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றான் ஆதி. ஆதியின் பின்னாலேயே பிருத்திவியும் சென்று விட்டான். ஆதி சென்றதும் தன் அறையில் இருந்து கதவை திறந்து எட்டி பார்த்தாள் கௌரி. தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள்,
பின்னர் தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல் உணர்ந்தவள் திரும்பி பார்க்க கௌரியை முறைத்து கொண்டே நேத்ரா அவள் பக்கமாக வர அவளை பார்த்து லேசாக சிரித்தாள் கௌரி. நேத்ராவோ அவளை முறைத்து கொண்டு என்ன பழி வாங்கிட்டல்ல என்று கேட்டாள். அவள் தோளிலே கையை போட்ட கௌரியோ, நீ நல்லா யோசிச்சு பாருமா, நானா உன்னை மாட்டி விட்டேன்? நான் சாப்பிட போன சாப்பாடை தான் நீ பிடுங்கி சாப்பிட்ட. ஆக்சுவலி நான் அந்த சாப்பாடை மிஸ்டர் ஆதி சாருக்கு தான் பண்ணினேன். ஆனா பாவம் நீ வந்து மாட்டிக்கிட்ட. இது நீயா தேடிக்கிட்ட ஆப்புமா? பெருசா வந்துட்டா நியாயம் கேட்க. போடி என்று தன் தோளை சிலுப்பி விட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் கௌரி. அவளையே பார்த்து கொண்டிருந்த நேத்ரா கண்கள் கலங்க தன் அறைக்கு செல்ல, அங்கே அவள் அம்மா மாலதி ஒரு பிரம்பை கையில் வைத்திருந்தவர் நேத்ரா உள்ளே நுழைந்ததும் அவளை உள்ளே இழுத்து பிரம்பால் அவளை அடிக்க ஆரம்பித்தார். நன்றாக அடி வாங்கியவள் ஒரு கட்டத்தில் பிரம்பை பிடித்து கொண்டு, அம்மா இப்ப எதுக்கு என்ன இப்படி அடிக்கிறீங்க என்று பாவமாக கேட்டாள். அதற்கு மாலதியோ, ஏண்டி நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன், கௌரி பக்கம் போகாதடி போகாதடின்னு. நான் சொல்றத கேட்டியா? இப்ப பாரு அவஸ்தப்படுறது யாருன்னு. அவளுக்கு ஆதிய சுத்தமா பிடிக்காது, உனக்கு நல்லா தெரியும் தானே. அப்போ அவனுக்கு வாலண்டரியா சமைக்கிறானா, நீ யோசிக்க மாட்டியா? தத்தி மாடே என்று கூறவும் அப்போதுதான் நேத்ராவிற்கு தான் செய்த தவறு புரிந்தது. உடனே தன் தலையில் அடித்து கொண்டவள், அம்மா இனிமே நான் உஷாரா இருந்துக்கிறேன். அங்க என்ன நடந்தாலும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன். அவங்களே யாரு பெருசுன்னு அடிச்சுக்கட்டும், நான் கடைசியா போய்க்கிறேன் என்று கூற அவளை உற்று பார்த்த மாலதி, அடைச்ச லூசு, எங்க எப்போ போகணும்னு நான் சொல்றேன் உனக்கு, அத அப்ப பண்ணு. தேவையில்லாம எதையும் யோசிக்காத, இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு போய் நிக்காத, போ இந்த மாத்திரையை போட்டுட்டு போய் படு என்று கூறி அனுப்பியவர் தனக்குள் ஏதோ சிந்தித்து விட்டு, ஆதி உனக்கு நாளைக்கு இருக்கு என்று உள்ளூர சிரித்தவர் தன் மகளை பார்த்துவிட்டு, இது ஒரு பைத்தியம் என்று பெருமூச்சு விட்டவர் அவரும் அவளோடு சென்று படுத்து கொண்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸை அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.